Hi students, இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 12. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். The ratio of 6th and 8th term of on AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 6th டேர்மும் 8th டேர்முக்கும் ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 6th டேர்ம் அப்படின்றத T6 அப்படின்னு ரைட் பண்ணலாம். ரேஷியோ இஸ்ட் 8th டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா T8. இதுக்கு ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 7:9 அப்படின்னு இருக்கு. இந்த ரேஷியோ இப்படி இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க 9th டேர்முக்கும் T9க்கும் இஸ்ட் T13க்கும் ரேஷியோ எடுத்தா என்ன ஆன்சர்? இங்க ஒரு ஆன்சர், இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கணும்ல. இந்த ரெண்டு ஆன்சரும் என்ன அப்படின்றதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ கிளியரா நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1d. இப்போ இந்த T6 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா T6 ஈக்குவல் டு n-க்கு பதிலா அங்க 6 வந்திருக்கா, அதை அப்ளை பண்ணுங்க. a பிளஸ் 6 மைனஸ் 1d ஈக்குவல் டு a பிளஸ் 6ல 1 போச்சுன்னா என்ன ஆகும்? 5d அப்படின்னு வரும். இது ரொம்ப சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா T6 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒன்ன மட்டும் d-ல மட்டும் ஒரு வேல்யூ கம்மி பண்ணிட்டு 5d-ன்னு எழுதலாம். இப்போ அதே போல T8 எப்படி எழுதலாம் பாருங்க. ஒரு வேல்யூ a பிளஸ் d-க்கு மட்டும் ஒரு வேல்யூ கம்மி பண்ணிடுங்க, 7d அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை தான் நாம இப்போ யூஸ் பண்ண போறோம். அப்போ T6 அப்படின்றது ஃபார்முலா முதல்ல நீங்க ஃபார்முலா கொடுத்துருங்க. ஃபார்முலான்னு போட்டு Tn ஈக்குவல் டு a பிளஸ் n minus 1d. இதை பாக்ஸ் போட்டு அழகா எக்ஸாம்ஸ்ல காட்டிடுங்க. இப்போ இந்த T6 எப்படி எழுதலாம் நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus 5d அப்படின்னு எழுதலாமா? ரேஷியோன்றதுனால அதை டிவைட்ல எழுத முடியும். டிவைடட் பை இந்த T8ன்றதை என்னன்னு எழுதலாம்? a plus 7dன்னு எழுதலாம். அதாவது இந்த T6 is T8 இருக்குல்ல, இதை T6 divided by T8 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அது ரெண்டுமே சேம் தான். ஈக்குவல் டு அதே மாதிரி 7 divided by 9 அப்படின்னு வரும். இப்போ இதுல இருந்து நாம ஏதாவது a ஓட வேல்யூ இல்ல d ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? a ஓட வேல்யூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, 9 into a plus 5d ஈக்குவல் டு இந்த சைட்ல பாருங்க 7 into a plus 7d அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? இதெல்லாம் ரஃப் ஒர்க் பக்கத்துல போட்டு வச்சுருங்க, யூஸ் ஆகும். அடுத்தது இந்த 9 இது கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், இது கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். 9 into a 9a plus 9 5s are 45. அப்போ என்ன வரும்? 45d ஈக்குவல் டு அதே போல இந்த 7 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 1 7s are 7, 7a plus இந்த அகைன் இந்த 7 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 7 7s are 49d அப்படின்னு வரும். இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிடலாமா? அப்போ இந்த 9a-வை இந்த சைடு வச்சுக்கலாம். 9a plus 45d. இந்த 7a இந்த சைடு வந்தா மைனஸ் 7a. அதே போல இந்த 49 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 49d ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து 9a இது வந்து a1 a1 தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ 9a மைனஸ் 7a வந்து 2a ஆயிடும். அதே மாதிரி 45d இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 49ல 45 போயிடுச்சு அப்படின்னா 4 மைனஸ் 4d அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு a ஓட வேல்யூக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 2a இங்க வச்சுக்கிட்டு இந்த 4d இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா அது பிளஸ் 4d ஆயிடும். நம்மளுக்கு a மட்டும் தான் வேணும். a ஈக்குவல் டு 4d divided by இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல வந்துடும். ஸோ 2ஆல இந்த 4-ஐ கட் பண்ணிடலாம். 2 2s are 4 ஆயிடும். ஸோ a ஓட வேல்யூ வந்து a ஈக்குவல் டு 2d அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அவங்க கொடுத்திருந்த கண்டிஷனுக்கு போகலாம். அவங்க சம்ஸ்ல என்ன கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா செகண்டா ஃபைண்ட் பண்ண சொன்னது T9 ரேஷியோ T13 கொடுத்திருந்தாங்களா? ஈக்குவல் டு இப்போ இதை என்னன்னு எழுதலாம் பாருங்க. T9ன்றத ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு வேல்யூ மட்டும் d-க்கு கம்மி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ a plus 8d டிவைடட் பை 13 என்னன்னு எழுதலாம்? a plus 12d அப்படின்னு எழுதலாமா? இப்போ
ஏக்கு பதிலா இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, ஏக்கு பதிலா ஏ வந்து அந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏக்கு பதிலா என்ன வரும் பாருங்க, 2d plus 8d divided by, திரும்ப அகைன் இந்த ஏக்கு பதிலா இந்த ஏவோட வேல்யூ என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், 2d plus 12d. இப்போ எல்லாமே d-ஆ இருக்கிறதுனால மேல ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். 2d plus 8d என்னவாயிடும், 10d. 2d plus 12d என்னவாகும், 14d அப்படின்னு வரும். இப்போ d-யும் d-யும் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டும் காமனாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும், 2 டேபிளில் கட் பண்ணலாமா. 5 2s are 10, 7 2s are 14 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 5/7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ therefore T9 is to T13 அப்படின்றதோட ரேஷியோ என்ன அப்படின்னா 5:7. ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின் இது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.